பாரம்பரிய வைத்தியத்தில் முட்டி வீக்கத்துக்கான மருத்துவம். மலை ஏறாமல் இருந்து மலை ஏறினா வீங்கும், நடக்காமல் இருந்து நடந்தால் வீங்கும், உட்காந்துட்டே இருந்து கீழே தரையில் உட்காந்து எழுந்திரிக்க முடியாதவங்களுக்கு கால் வீங்கிரும். அவங்களுக்கான மருத்துவம் அருகம்புல், வேலிப்பருத்தி, மக்காச்சோளம், வாகை இலை, கிராம்பு. வாகை இலை, அருகம்புல், வேலிப்பருத்தி இலை அரைக்கும்போது அது கூட மக்காச்சோளத்தில் சோகை. இதில் நிறையா நீர் சத்தை சொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நரன்னு இருக்கும். காஞ்சதாக இருந்ததுனாலும் அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், அல்லது பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கூழை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட வலி அதிகமாக இருக்கும், கூட்டு மருந்தா கிராம்பு பொடியாக சேர்த்துக்கிறணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா முட்டியில் எங்கே வரைக்கும் வீக்கம் இருக்குதோ அது முழுதும் எடுத்து நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு துணி பட விடாமல் பார்த்துக்கிறணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முட்டியில் எந்த அளவுக்கு வலி இருக்குதோ அதில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு துணி பட விடாமல் உட்காந்துட்டிங்கனாக்கா இந்த வலி வீக்கம் அதெல்லாம் படிப்படியாக குறையிறது உங்களுக்கு தெரியும். காலையில் போட்டிங்கனாக்கா சாயந்தரமாக வெந்நீர் வச்சு இள வெந்நீரில் வச்சு கழுவுங்க. இரவில் போட்டிங்கனாக்கா காலையில் கழுவுங்க. இப்படி ஒரு 3 வேளை நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த முட்டியில் முட்டி வலி, வீக்கம், எரிச்சல், வலி, கெட்ட நீர் இருந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சரியாகும். வாய்வு சம்மந்தப்பட்ட பொருள்கள் சாப்பிட்றத தவிர்த்துருங்க.